பண்றாங்க, எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க. இந்த பிரேயர்ன்றது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் நாடுகளை ஆளுகிற பிரசிடென்ட் முதற்கொண்டு, பிரைம் மினிஸ்டர்ஸ் முதற்கொண்டு, முதலமைச்சர்கள் முதற்கொண்டு, மேயர்கள் முதற்கொண்டு, கவர்னர்ஸ் முதற்கொண்டு, அரசர்கள் முதற்கொண்டு உபயோகப்படுத்துகிற ஒன்றுதான் பிரார்த்தனை. விளங்குதா நான் பேசுறது? சோ பிரார்த்தனை என்பது எல்லாரும் யூஸ் பண்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பிரசிடென்ட் யூஸ் பண்றாரு, பாலஸ்தீன் பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்றாரு, பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரசிடென்ட் யூஸ் பண்றாரு, முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றாங்க, ஹிந்துஸ் யூஸ் பண்றாங்க, புத்திஸ்ட் யூஸ் பண்றாங்க, இன்னும் ஹேத்தியன்ஸ் யூஸ் பண்றாங்க, நாத்திகர்கள் யூஸ் பண்றாங்க, அக்ஞானிகள் கூட பிரேயர் யூஸ் பண்றாங்க. அக்ஞானிகள் கடவுள் இல்லாதவங்க கூட யூஸ் பண்றாங்க. இவர்களோடு கூட கிறிஸ்தவர்களும் பிரார்த்தனையை உபயோகப்படுத்துகிறார்கள். பிரார்த்தனை என்பது இது ஒரு காமன் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட், பொதுவான உலக மையமாக்கப்பட்ட ஒரு பொருள். இதை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாருக்கும் இது வேலை செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம், எல்லாருக்கும் இது வேலை செய்வது பதில் ஒண்ணுதான், எல்லாருக்கும் இது வேலை செய்வது கிடையாது. ஆனா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அப்போ இவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஏன் எல்லாருக்கும் அது யூஸ் ஆக மாட்டேங்குது? அப்ப பிரேயர் யூஸே ஆகாதா அப்படின்னு கிடையாது. பிரேயர் நல்லா யூஸ் ஆகும். அதனுடைய கோட்பாடுகளையும் அதனுடைய புரிதலையும் பிரார்த்தனையை பற்றின புரிதல் உங்களுக்குள் ஏற்படும் போது அற்புதமா பிரார்த்தனை வேலை செய்யும். பிரார்த்தனை மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் அடைய முடியாத லக்குகளை எல்லாம் நீங்கள் மிகவும் எளிதில் அடைய முடியும். ஆமென். பிரார்த்தனை வேலை செய்யற விஷயம் இருக்குது. அப்ப அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும்? கண்டிப்பா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கப்பட முடியும். சரி பாருங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு